பிள்ளையாரின் அருளுடனும் சிவசக்தியான ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் அருளுடனும் வாக்தேவி என் அருளுடனும் மூவரையும் வணங்கி அவர்கள் அருளினால் எல்லாம் நல்வாக்குகளாக அமைய இந்த ஜோதிட சேனலை சிவசக்தியின் பெயருடன் ஆரம்பிக்கிறேன். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இறையடியார்களுக்கு நாளும் கோடும் என்றும் நல்லனவே செய்யும். இறையடியார்கள் யார்? இறை பக்தர்கள் வேற, இறையடியார்கள் வேற. இறையடியார்கள் முற்றும் முழுதாக இறைவனை நம்பி 100% இறைவனை நம்பி இறைவனை சரணடைபவர்களே இறையடியார்கள். இறை பக்தர்கள் எல்லாருமே இறை நம்பிக்கை உள்ள, ஓரளவுக்கு இறை நம்பிக்கை உள்ள எல்லோருமே இறை பக்தர்கள் தான். இறையடியார்கள் என்றது முற்று முழுதாக கடவுள்தான் என்று முழு சரணாகதி அடைபவர்கள். அவர்களுக்கு நாளும் கோடும் எப்போதும் நன்மையே செய்யும் என்பது திருஞான சம்பந்தர் வாக்கு. அதாவது முருகனே திருஞான சம்பந்தராக முருகனின் அருள் வாக்கு. பொதுவாக ஜனன ஜாதகங்கள் எழுதுபவர்கள் ஒரு மங்கள ஸ்லோகம் ஒன்று எழுதுவார்கள். அந்த மங்கள ஸ்லோகத்தையும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்ரிகா. அதாவது பதவி கூட பூர்வ புண்ணியத்தால் வருவதே என்பதே இதன் குறிப்பும். ஒரு மங்கள ஸ்லோகம், மங்களமாக மங்கள துதி பாடி இந்த ஜனன ஜாதக குறிப்பை எழுதுவார்கள். ஜோதிட சாஸ்திரம் என்றது எங்கட இறைவனால் தரப்பட்ட வேதங்களுக்கு ஒரு கண் போன்றதே ஜோதிடம் என்று சொல்வார்கள். இன்றைய வான சாஸ்திரம் வேறு, ஜோதிட சாஸ்திரம் வேறு. வான சாஸ்திரத்துக்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் நிறைய தொடர்பு இருந்தாலும் வான சாஸ்திரம் கோள்களின், அதாவது வானத்தில் இருக்கிற அத்தனை கோள்களோ நட்சத்திரங்களோ எதுவென்றாலும் அதனுடைய தொடர்புகள், தூரங்கள் எல்லாவற்றையும் குறிக்கும் ஒரு கணிதவியல் தான் அல்லது அளவீட்டுவியல் தான் வான சாஸ்திரம். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது முற்று முழுதாக வேறுபாடானது. ஜோதிட சாஸ்திரம் என்பது அதாவது பூமியில் உள்ள உயிர்களுக்கு வானத்தில் உள்ள சில பொருட்களோ கோள்களோ எதனுடனான தொடர்பு, அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்று சொல்வார்கள். அதாவது அங்கே இருக்கிற விஷயங்களால இங்க பூமியில ஏற்படுத்தப்படுற பாதிப்புகள், பிரதிபலிப்புகள், தாக்கங்கள் குறிப்பிடுறது தான் ஜோதிட சாஸ்திரமே தவிர ஜோதிட சாஸ்திரத்தை வான சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு தர்க்கிப்பதோ குழப்பிக்கொள்வதோ முட்டாள்தனமானது. என்ற வான சாஸ்திரத்தின்படி கோள்களுக்குள்ள, அதாவது சூரியன் இப்ப பூமி, சூரியனை சுத்தித்தான் எல்லா கோள்களும் சுத்தி வருகிறது. அது வான சாஸ்திரம். ஆனா ஜோதிடத்தின்படி பூமியை மையமாக வைத்து, இந்த பூமியில தான் இந்த 9 கிரகங்கள் என்று நாங்கள் குறிப்பிடுற அத்தனையும் பாதிப்பை ஏற்படுத்துறது. அப்ப பூமியை மையமாக வச்சு கொண்டு இந்த 9 கோள்களும் சுத்தி வருவதாகத்தான்
ஜோதிடவியல்ல குறிப்பிடுவோம் என்றால் பூமியில இருந்து இந்த கிரகங்கள் இந்த அமைவை வச்சுத்தான் அந்த தாக்கங்களை நாங்கள் அதாவது ரிஷிகள் கணிச்சார்கள்னு சொல்ல முடியாது என்ற இது எல்லாமே எல்லா சாஸ்திரமுமே கடவுளால் கொடுக்கப்பட்டது, கடவுளால் ரிஷிகளுக்கு கொடுக்கப்பட்டது, பிறகு ரிஷிகள்லேருந்து ரிஷிகளுக்கு பரவினது. ரிஷிகள்லேருந்து ரிஷிகளுக்கு பரவி பிராமணர்களுக்கு போய் இன்றைக்கு பிராமணர்கள் இல்லாதவர்களும் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டு தான். ஆனால் அதில் நிறைய குறைபாடுகளும் இருக்குது. ஏனென்றால் பாரம்பரியமாக வராமல் நாங்களாக பல விஷயங்களை நாங்கள் ஆராயும் போது வேறுபாடுகளும் குறைபாடுகளும் வர்றதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் பழம் பஞ்சாங்கம் பாரம்பரியங்களை பற்றி கொண்டிருக்க விரும்புகிறாள். காரணம் அது ஒரு அதுக்கு காரணம் கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை. எல்லாமே எல்லா சாஸ்திரமுமே எங்களுடைய எல்லா பழைய கலைகளும் எல்லா சாஸ்திரங்களுமே கடவுளால் சிவனால் விஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்டு, விஷ்ணுவால் பிரம்மனுக்கு கொடுக்கப்பட்டு, பிரம்மனால் மீதி அத்தனை பேருக்கும் அத்தனை ரிஷிகளுக்கும் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டதே தவிர இது யாராலும் எந்த மனிதர்களாலும் எந்த ரிஷிகளாலும் கூட எழுதப்பட்டது கிடையாது. எல்லாமே இறைவன்கிட்டேருந்து வந்தது. அப்போ அதனால் எனக்கு என்னை பொறுத்தவரையில் எதுவுமே இந்த பழைய விஷயங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னா கடவுளில் இருக்கிற நம்பிக்கை. கடவுள் தந்தது ஒரு நாளும் அதில் நாங்கள் கேள்வி கேட்க இயலாது. ஏன்னா அவர் படைத்தவர், அவர் தான் இதுகளையும் படைத்தார். அதில் இருந்து வாரது சரி. பல விஷயங்கள் அதாவது எல்லாரும் விதி 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 என்று சொல்லுவினோம். எல்லாமே 100% விதி இல்லை. அப்படி 100% விதியாக இருந்தால் புது கர்மாவை நாங்கள் உருவாக்க முடியாது. விதியால் தான் ஒரு தவறு நடக்குது, விதியால் தான் ஒரு சரி நடக்குது, விதியால் தான் ஒரு நல்லது நடக்குது, விதியால் தான் ஒரு கெட்டது நடக்குது என்றால் அப்போ எங்களுக்கு என்ன பங்கு இருக்கு அதில்? அப்போ கர்மா எங்கே வருது? நாங்கள் எப்படி கர்மா விதியால் தான் இது ஒன்று நடந்தது என்று நாங்கள் விதியில் பழிய போட்டுட்டு தப்பிக்கொள்ளலாம். அப்போ விதி என்றது விதி இருக்குது, பாதை விதி தான். ஆனால் எல்லாமே விதி இல்லை. இப்போ இதில் மங்கள ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட மாதிரி பதவி பூர்வ புண்ணியானாம். பூர்வ புண்ணியங்களை பொறுத்து தான் பதவி ஒவ்வொருத்தருடைய ஒரு மனிதனுடைய பதவியே அமையுது என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு சொல்வடை இருக்குது. தாரமும் குருவும் தலை விதிப்படியே என்பர். அது தாரமும் குருவும் தலை விதிப்படி. அது 100% உண்மை. சில விஷயங்கள் தலை விதிப்படி தான் அமைகிறது. தலை விதிப்படி தான் அமைகிறது. தாய் தகப்பன் அமைகிறதா இருந்தால் என்ன, புத்திரர்கள் அமைகிறதா இருந்தால் புத்திரர்களும் அப்படித்தான். புத்திரர்கள் முழுக்க முழுக்க எங்களுக்கு வார பிள்ளைகள். அதை ஏனென்றால் ஜாதகத்தில் புத்திரர்களை குறிக்கிற இடம்தான் பித்ருக்களுக்குமான இடம், புத்திரர்களுக்குமான இடம். அது எங்களோட முன் ஜென்மங்களோட தொடர்புடையது. எங்களோட முழு பாவ புண்ணியத்தையும் கொண்டு பிறக்கிறது எங்களோட பிள்ளைகள். சரியா? ஒருவருக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்றது அந்த பூர்வ புண்ணியத்தை வச்சுத்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அதே மாதிரி பொதுவான சொல்படை அது சொல்படை என்று அதுவும் ரிஷிகளால் வந்தது தான். இப்போ அதன்படியும் தாரமும் குருவும் தலைவிதிப்படியே தான் ஒருவருக்கு அமைகிற தாரமும், அதாவது மனைவி கணவன் ரெண்டும் குருவாக அமைவதும் யார் அமைகிறார்கள் என்பதும் தலைவிதிப்படிதான். குரு என்றது இன்றைய ஆசிரியர்கள் கிடையாது. இன்றைய டீச்சர்ஸ் என்ற இங்கிலீஷ் வேர்டுக்குள்ள வார குரு கிடையாது. குரு என்றது அந்த குரு கிடையாது. குரு என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தம் ஞானத்துக்கு, அதாவது அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை
அருள்பவர் தான் குரு. இன்றைய விஞ்ஞானம், இன்றைய கல்வி ஞானத்தை தார கல்வி கிடையாது. சமய கல்வியில் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் அதுவும் இப்பத்த டீச்சர்ஸுக்கு, சமயக்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் விவரங்கள் இருக்குது. ஞானத்தை தருபவர்கள் தான் குரு. அதே நேரம் இப்போ தாரம் சரியாக அமைந்தால் குரு சரியாக அமைய மாட்டார். குரு சரியாக அமைந்தால் தாரம் சரியாக அமைய மாட்டாது என்றதும் ஒரு சொல்வடைதான். அதாவது தாரமும் குருவும் தலைவிதிப்படிதான். இதுல 2 பேரும் ஒரு ஆளுக்கு சிறப்பாக அமைவது வல்லும் குறைவு. ஒன்று சரியாக இருந்தால், அதாவது திருமண வாழ்க்கையில திருமண துணை சரியாக அமைந்து விட்டால் குருக்கு அங்க இடம் இல்லாம போயிடும். குரு சரியாக அமைந்து விட்டால் திருமண வாழ்க்கை அங்கதான் சரியாக அமைவதில்லை. அது பொதுவானது உண்டு. ஆனா அது கட்டாயம் வேண்டும் இல்லை. 2ம் அமைகிற ஆக்களும் இருக்கு. நல்ல பொதுவான ஒரு விதி அது. அதே மாதிரி தான் விதியை மதியால் வெல்லலாம். நானும் ஜோதிடம் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல படிச்சு கொண்டு வரேன். அதுக்கு முதல்லேருந்து ஜோதிட ஆர்வமும் ஓரளவுக்கு இந்த சரியான அந்த ஒரு உள்ளுணர்வுகளும் கணக்கு இருந்திருந்தாலும் முறப்படியும் இல்லை. அது சுய தேடலால படித்ததுதான். 10 வருஷமாக நான் படிச்சு கொண்டு வரேன். ஆனாலும் இந்த வருஷம் விஷயங்கள் கூடுதல் தெளிவை தந்தது. அது கர்ணமுறையருள் என்று தான் நான் சொல்லுவேன். என்னதான் நாங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் இறையருள் இல்லாம ஒரு விஷயம் எங்களுக்கு சரியான விளக்கத்தை புரிதலை தராது. அது கடவுளால எங்களுக்கு அருளப்படுறது. யாருக்கண்டாலும் எனக்கண்டு நான் சொல்லியில்லை. ஆனால் எனக்கு பல விஷயங்கள் இந்த வருஷம் எனக்கு கூடுதல் புரிதல் வந்தது. முந்தியுமே அடிக்கடி நான் யோசிக்கிறது, விதியை எப்படி மதியால வெல்லலாம். மதியண்டேக புத்தி என்றதும் ஒரு அர்த்தம், மதி என்ற சந்திரன் என்றும் ஒரு அர்த்தம். விதி என்று அமைஞ்சிட்டா பிறகு அங்க புத்திக்கு என்ன வேலை, சந்திரனுக்கு என்ன, மதிக்கு என்ன வேலை? சந்திரனை வச்சு ஜாதகத்துல சந்திரனை வச்சு எப்படி சொல்றது? புத்திக்கும் சந்திரன் தான் காரணம். அப்ப அது எப்படி அதை வச்சு நாங்கள் வெல்லுவது என்றால், திருவள்ளுவர் சொல்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்வார், வெள்ளி இல்லாததான் திருவள்ளுவர் சொல்லுவார். என்றால் இவ்வளவுதான் நாங்கள் அதை புத்தியால விதியை நாங்கள் வெல்ல நினைச்சாலும் அது வேறொரு விதத்துல வந்து குறுக்க நிற்கும். ஒரு போதும் விதியை வெல்ல இல்லாத மாதிரி தான் திருவள்ளுவர் சொல்லுவார். விதியை எங்களால வெல்லில்லாத அதாவது காலங்கள் தவறாக வரும்போது புத்தி வேலை செய்கிற இல்லை. புத்திய அந்த காலம் மழுங்கடிச்சிடும். அப்ப என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்லயே நான் ஒவ்வொரு முறையுமே யோசிச்சு பார்க்கறது, அந்த கட்டத்துல எனக்கு அந்த விதமான ஒரு முடிவு எடுக்கிறத தவிர வேற விதமா என்னால முடிவு எடுத்திருக்க முடியுமா? ஏன்னா நான் சரியான கல்குலேட்டிவ் பர்சன். அதாவது கல்குலேட்டிவ்னா சரியான அந்த யோசிச்சு ஒவ்வொன்றிலையும் நன்மதியுமே எல்லாம் ஆராய்ஞ்சு விஷயங்களை யோசிச்சுத்தான் முடிவெடுக்கிறார். எதிலையுமே சரியான சூசி. கொஞ்சம் ஏனென்றால் எனக்கு என்ன பற்றி தெரியுமென்றபடியா எனக்கு எல்லாத்துலேயும் என்னால் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயுமோ, எல்லா உறவுகள்லையுமே, எல்லா நட்புகள்லையுமோ, எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே, எல்லா மக்களுக்கிடையுமோ என்னால் ஒத்துமேவி போக முடிகிறதில்லை. நான் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங் கேரக்டர். அதாவது எனக்கு பிடிச்சா மட்டும்தான் சில விஷயங்களை செய்வேன். பிடிக்காட்டி என்னால் செய்ய அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு. அது சின்னன்ல இருந்தே எனக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்னுடைய ஜாதகம் தான். அதாவது என்னுடைய பிறப்பு நிலையும் என் பிறப்புல ஜாதக நிலைகளும் தான் அதுக்கு காரணம்ன்றதை பிறகு இப்ப நான் ஜாதகம் கற்கும் போது உணர்ந்து கொண்டேன்.
ஆனா ஆரம்பத்துல இந்த பொதுவாவே சொல்றவ, வெள்ளத்துக்கோ, பெரும் புயலுக்கு ஆலமரம் விழுந்து போகும். பெரிய மரம் விழுந்து போகும். ஆனால் நாணல் புல் வந்து வளைஞ்சு கொடுக்கிறபடியா அது நின்று நிலைக்குமெண்டு. அப்படி வளைஞ்சு கொடுக்கிறவ, அட்ஜஸ்ட் பண்ணி போறவ, அநேகமா எல்லா சந்தர்ப்பங்கள்லயும், எல்லா விஷயங்கள்லயும் சமாளிச்சு கொள்ளுவேன். ஆனால் என்ன போல ஆட்கள் நட்டுக்கொண்டு நிற்போம். அதாவது நாங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தானண்டு. அதாவது அப்படியென்று இல்லை. அந்த சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியறதில்ல. எனக்கு சரியென்று பட்டா அது சரி. அத மற்றாக்களுக்காக மாற்ற முடியறதில்ல. அதுக்கெல்லாம் என்ன அது நான் அதுக்காக கவலைப்பட்டதில்லை. ஆனால் அதால நிறைய பாதிப்புகள் வந்ததுதான். காரணம் எங்களையே மாதிரி எல்லாரும் இல்ல. மற்றாக்கள் எங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். அப்ப கடைசியா நான் தான் குற்றவாளியாவும், நான் குறை கேட்கிற ஆளாவும் அடிக்கடி போறது. ஆனால் என்னில தான் சரியான விஷயங்கள் நிறைய இருந்தது. அதாவது எந்த பக்கம் நிறைய நியாயம் இருந்தாலும், அடிக்கடி குற்றம் குறை, பழி என்னலாம் என்றா மற்றவர்களால அவர்கள் தங்கள போலவே எங்களை எடை போடுறதால, அவையால புரிஞ்சு கொள்ள முடியறதில்ல. அப்ப நான் அது இப்ப ஜோதிடம் படிக்க போது தான் தெரிஞ்சது. எ குருவின் ஆதிக்கம் என்ற ஜாதகத்துல அதிகம். வணங்காமுடி என்று பெயர் பெற்றவர் குருவான வியாழ பகவான். வணங்காமுடி. அவர் நீதி, நேர்மை, நியாயம் இதுக்கு தான் பேர் போனவர். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தடம் மாறுறதுக்கு, அதாவது நீதி நியாயம் இல்லாம நடக்கிற ஆள் இல்ல. அவர் வணங்காமுடி என்று பேர். அதாவது லேசில அவரை யாரும் நல்ல விஷயங்களுக்கு எதிரா திருப்ப முடியாது. நியாயம், நீதி இல்லாத விஷயங்கள்லயோ, அந்த அந்த விஷயங்களுக்கு அவரால போக முடியாது. எந்த ஜாதகம் படுபயங்கர ஸ்ட்ராங்கான குருவின் ஆதிக்கமுடைய ஒரு ஜாதகம். அதனால தான் என்னால பல விஷயங்கள்ல நான் எல்லாரோடையும் லேசில எல்லாரோடையும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். எல்லாரோடையும் பழகுவேன். ஆனா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா நான் உள்ளுக்குள்ள எடுக்கிறதா இருந்தா, அதை அளவெடுத்து தான் நான் உள்ளுக்கு விடுவேன். அப் அப்படி அந்த எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் எல்லாரையும் அழைச்சு போறாண்டு இல்ல. ஆக்களா அறிஞ்சு நல்லவர்களா இருந்தால், அப்பாவிகளா இருந்தால் நல்லாக அரவணைச்சு போவேன். கூட நின்று உதவுவேன். அதே நேரம் அந்த பிடிக்காத குணங்கள், கேரக்டர்ஸ் இருந்தால், என்னால அவர்களோட அளவுக்கு மீறி அவர்கள எந்த வட்டத்துக்குள்ள விட விருப்பம் வராது. அப்ப தூரவே வச்சுக்கொள்ள விரும்புவேன். அப்ப அதுகளெல்லாம் சிங்கிளா இருக்கும் மட்டும் பிரச்சனை வரையில. ஒரு குடும்பத்துக்கு நுழையும் போது அது நிறைய பிரச்சனைகள் ஆகிவிட்டது. அதுக்கு அப்ப எனக்கு இப்ப எனக்கு புரியுது என்றால், வியாழன் வியாழ பகவானான பிரகஸ்பதியை பற்றி படிக்க நான் பிறந்தது ம், பல விஷயங்களால குருவின் ஆதிக்கம். பல விஷயங்களால குருவின் ஆதிக்கம் முடியும். அப்ப அதால தான் அப்ப அப்ப எனக்கே பல விஷயங்கள்ல யோசிக்கிறது, நான் விதிய எப்படி மதியால வெல்லலாம்? விதி வந்தோனே மதி வேலை செய்யாதே! மதி வேலை செய்யாதே! அப்ப விதிய எப்படி மதியால வெல்லலாம்ன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனா அதே என்னுடைய அனுபவங்கள் கடைசியா என்ன கொண்டு விட்ட ஒரு பெரிய சிக்கல்ல, அந்த நேரம் அந்த விதிய மதிதான் வென்றது. அந்த விதிய மதிதான் வென்றது. எப்படி மதி வென்றதுண்டா, இனி வாழ்க்கைக்கு வழி இல்லை என்ற ஒரு கட்டம் வந்தபோது, இந்த பக்கம் நியாயம் இருந்தபோது, இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. இந்த நிலைமையில இந்த நிலைமைக்கு நான் என்ன சரணடைய வைக்கக்கூடாது. வச்சா
என்னோட பிழையாண்டு நானே ஏத்துக்கொள்ற மாதிரி முடிஞ்சுப்போம். நானே இந்த உலகத்துக்கு நான் தான் தவறானவள் என்றத காட்டி முடிக்கிற மாதிரி முடிஞ்சுரும். ஆனா, என்னில இருக்கிற நியாயத்த எனக்கு நிரூபிக்க முடியலாத ஒரு பெரும் சிக்கலான ஒரு கட்டத்துல இருந்தேன் நான். எப்படி நிரூபிக்கிறது? இதுக்கு 2ஆம் தளத்துக்கு உலகம் வந்து இந்த உலகம் மிகக் கொடூரமானது, மிகக் கொடூரமானது. பொதுவாவே யாராவது தங்களுக்கு சாதகமா நடக்கிற ஆட்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அ அப்ப நல்லவர்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த நேரங்கள்ல நல்லவர்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது சரியான குறைவாயிடும். அப்ப சரியான சிக்கல்ல இருந்தபோது, அந்த மதிதான் இதுக்குள்ளால எப்படியாவது நான் வெளியில வந்தே தீருவேன் என்று வழிய வழிய யோசிச்சு கடைசியா தான் நினைச்சேன். இதுல சம்பந்தர் பாடின மாதிரி "வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி" சிவனைப் பற்றி பாடுறார் முன்னுக்கு. "வேயுறு தோழி பங்கன்" அதாவது "வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன்" சிவன் விடமுண்ட கண்டன். தோழி பங்கன் உமையம்மையின் பங்காளி. மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை மாசற்ற சந்திரனை கங்கையையும் தலைமேல் முடிமேல் அணிந்தன் உளமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால். அப்படிப்பட்ட சிவன் என்னுடைய உள்ளமே புகுந்துள்ளதால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே 9 கிரகங்களும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களுக்கு இந்த 9 கிரகங்களாலும் எந்தவித தீமையும் செய்யலாத என்றதுதான் அர்த்தம். அதே நிலம் அதே கட்டத்துக்கு தான் நான் வந்தது என்றால், என்னை பற்றி முழுசா தெரிஞ்சவர் கடவுள் ஒருவராக தான் இருக்க முடியும். அவருக்கு நான் என்ன நிரூபிக்க தேவையில்லை. அந்த நேரம் நான் எனக்கு மனிதர்கள்ட்ட உதவி கிடைக்கல, மனிதர்கள்ட்ட போக முடியல. ஏன்டா எல்லாருமே மனிதர்கள் என்பவர்கள் தங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு மட்டும்தான் அவர்களை மட்டும்தான் நம்புவார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் உதவுவார்கள். எங்களுக்கும் நாங்க நல்லவர்களாவே இருந்தாலும், எங்களோட பக்கம் நீதி நியாயம் இருந்தாலும், எல்லாரையும் எங்களால வளைச்சு வச்சிருக்க முடியாது. அப்ப அந்த மனித நீதி பிழைக்கும். அப்ப அந்த நேரத்துல விதி பிழைக்கிற நேரத்துல நாங்க சரியா இருந்தா, எங்களோட புத்தி வேலை செய்தா, பிடிக்க வேண்டிய ஆளை பிடிச்சா யார்? கடவுள். சாட்சாத் கடவுளை பிடிச்சா மதியால வெல்லலாம். எங்களோட விதிய மதியால வெல்லலாம்ன்றதுக்கு நானே தான் சாட்சி. நானே தான் சாட்சி. அப்ப அந்த சொல்லாடல் பல விஷயங்கள் கடவுள்ட்டேருந்து ரிஷிகளுக்கு போய் ரிஷிகள்ட்டேருந்து எங்களுக்கு வந்தது. இந்த இந்த பழமொழிகள் எல்லாமே கன விஷயங்கள். தரமும் குருவும் தலைவிதிப்படியே அதுகள் எல்லாமே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. அப்படி பல விஷயங்கள் கடவுள்ட்டேருந்து ரிஷிகளுக்கும் ரிஷிகள்ட்டேருந்து எங்களுக்கும் வந்தது. அதுகள்ல நிறைய சூட்சுமம் இருக்குது. எங்களுக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கத்தான் தெரியறதில்ல. ஆனா அத நம்புவேன் நாங்க. முன்னோர் சொல்லி வச்சது சும்மா இல்லைன்றத மனதுல நம்ப வேணும். அதே மாரி நான் ஜாதக குறிப்பெல்லாம் நான் சில நேரம் சொல்றது, ஜாதகம் பார்க்க அதாவது பொருத்தம் பார்க்க தேவையில்லைன்றது என்ற ஒரு இது. பொருத்தம் பார்க்கிறது அவைக்குள்ள எந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்மூத்தா போகுமா, இல்லையா என்றத முன்கூட்டியே தெரிஞ்சு வைக்கிறதால எதிர்பார்ப்புகள்ல வார அடிபாட்ட நாங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். அதாவது இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை அமைய போகுது.
அப்ப நாங்கள் இதுல பிரச்சனைப்பட்டோ, இதுல வேற முடிவுகள எடுத்தோ ஒன்றும் ஆகப் போறதில்ல. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேணும். என்றத முட்கூட்டியே கொஞ்சம் அறிஞ்சு வைக்கலாமே தவிர, திருமணங்கள் சொர்க்கத்துல தான் நிச்சயம். அதாவது நாங்கள் வந்து பிறக்க முதலே இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வச்சுத்தான் வந்து பிறக்கிறோம். பிறக்க முதலே எங்களுக்கான துணையும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எங்களோட திருமண வாழ்க்கை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு தான் தெரியாது. பிறந்தா பிறகு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஆன்ம நிலையில நாங்க வந்து பிறக்க முதலே பல விஷயங்கள், அதாவது விதி என்று நாங்க கருதுற விஷயங்கள் அத்தனையும் தீர்மானிக்கப்பட்டு எங்களுக்கும் தெரிஞ்சேதான் நாங்க வந்து பிறக்கிறோம். ஆனால் பிறந்தா பிறகு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. முந்தி நடந்ததுகள், முன் ஜென்மால நடந்ததுகள் எதுவுமே தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பும் புதுசா இருக்கு. ஆனா எல்லாமே தான் எங்கட ஊர்ல செல்லப்பா சுவாமிகள் ஒரு சித்தர் இருந்தவர். எங்கட ஒரு இலங்கையிலேயே நிறைய சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனா இந்திய சித்தர்கள் அளவுக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் அடையல. பல பேருக்கு தெரியாது. ஆனால் சித்தர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த நாட்டில தான் இருப்பார்கள் என்று இல்லை. சித்தர்கள் அப்படி இந்த இந்த இதுலையும் செல்லப்பா சுவாமிகள் உண்டு. அவரை பற்றி நாங்கள் சமய படத்துல ஒருக்கா படிச்சிருக்கிறோம். அவர் சொன்ன வாக்கு எப்பவோ முடிந்த காரியம். எனக்கான விஷயங்கள் எனக்கு தமிழும் சமயமும் எனக்கு மிக மிக விரும்பி படிச்ச பாடத்துல இந்த ரெண்டும் மிக முக்கியமானது. தமிழும் சமயமும். அநேகமா சிறு வயதிலிருந்து அதுவும் பிரைமரி ஸ்கூல்ல நடக்கிற சமய போட்டிகள்ல எல்லாம் நிறைய பரிசுகள் எல்லாம் பெற்றிருக்கிறேன். காரணம் மந்திரத்துக்கு விரும்பி விரும்பி படிக்கிற பாடங்கள் இதுகளெல்லாம் கஷ்டமான பாடங்கள் இல்லை. ஆனால் எல்லாராலையும் விரும்பி படிக்க முடியாது. எனக்கு அதுல விருப்பம் இருந்தது. அப்ப அதுல நான் அடிக்கடி என்னுடைய அப்பாவின் மச்சானான என்னுடைய மாமா அவரால் தான் எங்களுக்கு தமிழும் சமயமும் டியூஷன் படிப்பிச்சவர். அவர் வாயால நான் அடிக்கடி கேட்கிறேன். எப்பவோ முடிந்த காரியம் என்றுதான் செல்லப்பா சுவாமிகள் சொல்லுவார். அதாவது நாங்க பிறக்க முதலே முக்கியமான நிகழ்வுகள் எங்களை எப்பவோ தீர்மானிக்கப்பட்டுட்டது. ஆனா அது ஒரு டிராமா மாதிரிதான். ஏற்கனவே செட்டப் பண்ணின ஒரு இது. அதை நாங்க வந்து நடிக்கிறோம். ஆனா முற்று முழுதா எல்லாம் விதி இல்லை. ஆனா சில விஷயங்கள் விதிதான். கர்மான்றது வாரது சாத்திய கூறுகளும் இருக்கு. பாதி விதி, மீதி வந்து நாங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ். அதனாலதான் அந்த கர்மா பிறகு கூடுறது பாவ புண்ணியங்கள் நாங்க தேடிக்கொள்றது. பாவங்களும் செய்யறோம், புண்ணியங்களையும் தேடிக்கொள்றோம். அது எங்கட புத்தியை வச்சு நாங்கள் முடிவெடுத்து நடக்க வேண்டியது. முழுக்க முழுக்க விதியண்டு இல்லை. விதியண்டா அப்ப நாங்க பாவமும் விதியாலாம் செய்யறோம், புண்ணியமும் விதியாலாம் செய்யறோம்டா அப்ப அதுக்கு யார் பொறுப்பு? கடவுள் தான். அப்ப நாங்கள் அந்த பொறுப்பெல்லாம் கடவுள் தான் விட வேண்டி வந்துடும். அது அப்படி இல்லை. சில விஷயங்கள் விதிதான். நான் சொன்ன மாதிரி திருமணங்கள், இன்னும் தாய் தகப்பனுக்கு பிறக்கிறது, இப்படி பிறக்கிறது, அனாதையா பிறக்கிறோமா, அப்பா அம்மாவோட பிறக்கிறோமா, அதுகள் முக்கியமான விஷயங்கள். ஆனால் வேற பல விஷயங்கள் நாங்களா செய்கிற கர்மாக்கள், தேடுற கர்மாக்கள். அதனாலதான் பதவி பூர்வ புண்ணியானவதான் முந்தின புண்ணிய பலன்களை கொண்டுதான் பதவி அமைது. அத மாதிரி தாரம் குரு அமைவதெல்லாம் முன்ஜென்ம வினைப்படிதான். அப்ப அந்த விதி பிழைக்க அதுக்காகத்தான். அதாலதான் நான் மற்ற ஆன்மீக பதிவிலையும் குறிப்பிட்டிருந்தேன். பிள்ளைகள் இல்லாத ஆக்கள், பிள்ளைகள் பிறக்காட்டி, ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி, இறைவனை வேண்டி தவம் இருந்து நாங்கள் எங்களை வருத்தி என்ன ஏதோ ஒரு முன்ஜென்ம புத்திர பாக்கியமும் முன்ஜென்ம பலனின் படிதான். அப்ப அதுல ஏதாவது தடைகள் இருந்தா, ஜாதகத்தின் படியின் தடைகள் இருந்தா, நாங்கள்
சில பரிகாரங்களை செய்கிறோம். பரிகாரம் இப்ப கன பேர் நிறைய செலவுகளுக்கு வழிவகுக்கிறார்கள். சில விஷயங்கள் பணக்காரரா இருந்தா செலவு செய்யலாம். செலவு செய்யாம இந்த கர்மா போவாது. ஆனா இல்லாதவ செலவு செய்ய இயலாது. கடன் வாங்கி செலவு செய்ய இயலாது. களவெடுத்து செலவு செய்ய இயலாது. அப்போ இல்லாதவைக்கான பரிகாரங்கள் என்றால் நாங்கள் எங்களை வருத்தணும். ஏதாவது ஒரு விதத்தில், அதாவது முன்ஜென்ம பாவங்களால தான் எங்களுக்கு சில இதுகள், அதாவது இப்ப பிள்ளைகள் இல்லாத ஆட்கள் எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, முன்ஜென்மத்துல பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி இருந்தால் அடுத்த பிறவியில கடவுள் பிள்ளைகளை தரமாட்டார். ஏன்னா முன்ஜென்மத்துல உங்களுக்கு பிள்ளைகள் கிடைச்சிருந்து நீங்கள் அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி தேவையில்லாம பேராசையாலேயோ ஏதாவது ஒரு விஷயங்களால நீங்கள் கொடுமைப்படுத்தி இருந்தால் எத்தனையோ எல்லாம் நடக்கிறது இப்பவுமே அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அடுத்த பிறவியில கிடைக்கிறீல்ல. கன விஷயங்கள் நீங்க யார நீங்கள் துன்புறுத்துறீங்களோ அது தொடர்பான விஷயங்கள் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு பாதிக்கும். இப்ப மிருகங்களை கொடுமைப்படுத்தினா கூடி பிறகு நீங்க மிருகமா வந்து பிறகு கொடுமைப்படுவீங்க. அப்படித்தான் தாய் தகப்பனை கொடுமைப்படுத்தினா தாய் தகப்பன் இல்லாம அனாதையா பிறக்க வேண்டி வரும். யாரை கொடுமைப்படுத்த மருமகளை கொடுமைப்படுத்தினா பிறகு அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு மாமியார் வந்து நீங்கள் அடுத்த ஜென்மத்துல மாமியாரால கொடுமைப்பட வேண்டி வரும். அப்படி கன விஷயங்கள் வந்து கர்மாவால வாரது. இப்ப அப்படி கர்ம வினையால வரையக்க இப்ப முன் ஜென்மத்துல நாங்க பாவம் செய்திருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல நல்ல பிறவியா பிறந்திருக்கலாம் நல்ல குணங்களோட. அப்ப எங்களுக்கு அந்த முன் ஜென்மத்தான் இதை ஏற்க முடியாது. என்ன இந்த ஜென்மத்துல நான் நல்லவன் தானே என்று நினைப்பேன். ஆனா முன் ஜென்மத்துல செய்த ஏதோ ஒரு பாவம் தான் எங்களை வந்து எங்களுக்கு தண்டனையா வருது. அப்ப அதுல இருந்து நாங்க தப்போணும்ன்ற ஏதாவது ஒரு விதத்துல எங்களை வருத்தோம். பணம் இருக்கிறவன் அந்த பணத்துல நாங்கள் குறைக்க வேணும். அதாவது பணத்தின் மூலமாகவும் அது எங்களை விட்டு போகுது. அப்ப செல்வம் எங்களை விட்டு அப்ப செல்வத்து மூலமாக செல்வத்தை நாங்கள் உரிய முறைப்படி பிள்ளைகள் வேணுமெண்டா அனாதை பிள்ளைகளுக்கு உதவலாம். செல்வம் உள்ளவன் பிள்ளைகள் வேணுமெண்டா அனாதை பிள்ளைகளுக்கு உதவலாம். அப்படி கன விஷயங்கள்ல செய்து தண்ணி அதன் மூலமாக நாங்கள் எங்கட கர்மாக்களை கழிக்கலாம். ஆனா இல்லாதவ கொஞ்சம் பண வசதி குறைவானாக்கள் என்ன செய்யணும்னா கடவுளைத்தான் பிடிக்கணும். அதுக்காகத்தான் இவன் மங்கையர் கேசியர் வாரியர் சுவாமிகளின் சிஷ்யை அவ எல்லாம் பிறந்தது அவன் தாய் தகப்பன் வாரிய சுவாமிகிட்ட தேசமங்கையர்கரசி அவ பிறந்த அந்த அம்மா பிறந்ததெல்லாம் அவன் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் இல்லாம கனகலமா பிள்ளைகள் இல்லாம இருந்தது. அப்ப வாரியர் சுவாமிகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்கேன். அப்ப அவ சொல்லியிருக்கிற கந்த சஷ்டி விரதம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் பிள்ளை வரும். அதனால அவர் கந்த சஷ்டி விரதம் உண்மையிலேயே முருகன் திருமணத்துக்கும் பிள்ளைப்பேருக்கும் முருகன் ஒரு சிறந்த வரம். அப்ப தாயப்பன் வரம் இருந்து அவைக்கு பிறகு தேசமங்கை காசி மட்டும் இல்லை, பிறகு அவக்கு தங்கையும் இருக்கணும், சகோதரர்களும். அப்ப 3 பிள்ளைகளும் என்ன. ஆனா இவதான் முதலாவது பிறந்தது. அது கந்த சஷ்டி விரதம் இருந்துதான். அப்படி நாங்கள் சில விஷயங்கள்ல எங்களை வருத்தி எவ்வளவுக்கு நாங்க இறைவனை பிடிக்கிறோமோ பிடிச்சு மனம் இதாண்டி, அதாவது முன் ஜென்மத்துல செய்த பாவங்களுக்கு இந்த ஜென்மத்துல நாங்க நல்ல குணத்தோடு பிறந்திருந்தாலும் அந்த ஜென்மத்துக்கான தண்டனையை நாங்க வேறு ஏதாவது விதத்துல எங்களை வருத்தி செய்யறது மூலம் அது சமன்படும். அப்ப கடவுள் அதுக்கு இறங்குவார். அதன் மூலமாக எங்களுக்கு அப்ப விதிய மதியால வெல்லலாம் தான். எப்படி அந்த புத்தி வந்து எந்த விதமா நாங்க செயல்பட்டால் இந்த விதியிலிருந்து விடுபடலாம் என்றதை நாங்க கண்டுபிடிக்கணும், நாங்க உணரவன். இப்ப மதியால வெல்லலாம் தான். நான் முந்தி நிற்கிறது விதிய மதியால வெல்ல இடாது என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா விதி வந்துட்டா மதி வேலை செய்யாது, உண்மைதான். ஆனால் நாங்களும் அதுக்குள்ள யோசிக்க வேணும். ஏதாவது ஒரு முறை இருக்கும். ஆனா கன பேர் அதை நம்புறே இல்லை. அதுவும் வேண்டிய ஒரு வினைதான்.
அவன் நம்புறையில கடவுள் நம்பிக்கை இல்ல. காசு செலவழிக்க விருப்பம் இல்ல. ஆனா ஒன்றுமே செய்யாம எங்களுக்கு எல்லாம் சட்டவட்டமா வேணுமெண்டா அது நடவாது. அது நடவாது. என்னையெல்லாம் கன பேர் கோயில் கடவுள கோயிலையும் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நடக்கப் போதான்னு தான் ஒரு பரிதாபமா தான் என்ன பார்த்தவ. ஆனால் எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்றா. அவருக்கு உண்மை தெரிய வேணும். நான் என்ன விட்டு கொடுத்து நான் தோற்றுட்டா, அதாவது மற்றாக்கள் சொன்ன பழிபாவங்களுக்கு நானே என்ன ஒத்துக்கொள்றதா முடிக்கக்கூடாது. நான் என்ன நிரூபிக்கணும். ஏதாவது ஒரு முறையில நிரூபிக்கணும். வேறு வழி அதாவது தலைக்கு மேல வெள்ளம். சாணம் ஏறின என்ன, முளம் ஏறின என்ன. அந்த நிலைமை. அதுக்கு பிறகு வெள்ளத்தை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோசனம்? அப்ப இதுக்களால எப்படியாவது வெளிவர்றதுக்கான கடைசி துரும்பு எனக்கு கடவுள் தான். அப்ப அந்த கடவுளை நாங்க இவ்வளத்துக்கு இறுக்கி பிடிச்சா, அதை விட வேற வழி எனக்கு கைவிட விருப்பம் இல்லை. இருந்தா நான் மூழ்கிறேன். நீங்க எல்லாம் சரி, நான் என்னிலதான் பிழையாண்டு கொண்டு ஒரு தோற்று போய் மடிய எனக்கு விருப்பம் வரையில்லை. ஏன்னா அந்த தோல்விக்கு நான் காரணமாக கூடாது. எனக்கு என்ன தெரியும்? அதை நான் மற்றாக்கள் சொல்றதை நான் நிரூபிக்க விடக்கூடாது. அப்ப கடவுளை இறக்கி பிடிச்சிட்டேன். எல்லாரும் மேல் நம்ம தான் நினைச்சவ கடவுள் திரும்ப வந்து உன்னை காப்பாத்தி போடுவாரு. ஆனால் அது விதி மதியால வேலை செய்யுது. கடவுளை பிடிச்சா நடக்கும் நடக்கும். அதே மாதிரி தான் கன பேர். ஆனா நான் மட்டுமண்டு இல்லை, எத்தனையோ பேர் கடவுள் நம்பிக்கையாளர்கள் பிள்ளை இல்லாட்டி பிள்ளைக்காக எல்லார்ட்டையும் கேட்டு கண்டறிஞ்சு ஆராய்ஞ்சு என்ன செய்தா இதுக்கெல்லாம் அப்ப கந்த சஷ்டி விரதம் எல்லாம் பிடிக்கிறார்கள். எத்தனையோ விஷயங்களுக்கு பிடிச்சு வரையினம் வழியில வரையினம். அதாவது பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளினம். ஆம்பளை பிள்ளை இல்லையென்று சொல்லி இப்ப அண்மையில கூடி எனக்கு தெரிஞ்ச ஒருவர் சொன்னார். தானும் சில சில குருக்கள் மேல்கிட்ட கேட்டு பிராமணர்கள்ட்ட கேட்டு அதன் மூலம் என்ன கோயில்ல என்ன பரிகாரம் செய்து ஆம்பளை பிள்ளை பிறந்தேன். அப்படி நாங்கள் கைவிடக்கூடாது. அதே நேரம் கடவுளை விட்டுட்டு வேற வழிகள்ல நாங்கள் அதை சரி சரியாக்கலாம் என்று சொல்லிதன்னா அது அநேகமான நேரங்கள்ல குறைவான விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா வாரது. ஆனால் கடவுள் அதுக்குள்ள தலையிட மாட்டார். நாங்கள் கடவுளை நம்பாம வேறு வழிகள்ல நாங்க சுயமா அதுக்குள்ள வழியில வர யோசிச்சா கடவுள்னு தலையிட அதுக்குள்ள வராது. நான் கடவுளை நம்பி இறங்கினா நம்பினோர் கெடுவதே இல்லை. கடவுள் நம்பிக்கையை எங்கட சனம் விட்டுட்டு கணக்க. அதை நான் திருப்பி நினைவூட்டுறதுக்குன்னு அந்த நம்பிக்கையை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் முயல்றேன். கன பேர் பேணா விட்டுட்டு இது விதி, அது சரி வராது, அப்படி இப்படி என்று நச்சு விட்டுட்டு விதிக்குள்ள மூழ்கி போயினான். ஆனா அது அவைக்கு இந்த ஜென்மத்துல மட்டுமில்லை, அடுத்த ஜென்மத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயம். ஒரு நாளும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கடவுள் கருணையே உருவானவர். நடுக படிக்கிற நாங்கள் கடவுள் கருணையே உருவானவர். ஆனால் அந்த கருணையை நாங்கள் சோதிக்கிறே இல்லை. அவர் எங்களை சோதிப்பார். ஆனால் நாங்கள் அவரை சோதிக்கிறே இல்லை. அவர் கருணையே உருவானவர் தானான்றதை நாங்க சோதிச்சு பார்த்தா நிச்சயமா எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அவர் கருணையே உருவானவர். அப்ப அவருக்கான விஷயங்களை மாத்தி தருவார். நாங்கள் இந்த ஜென்மத்துல சில தேவையான முக்கியமான விஷயங்களை மாத்தினா, அதாவது குழந்தை பிள்ளைகள் பற்றிய விஷயம். கன பேர் பிள்ளைகள் இல்லாம இருக்கணும். அதை பற்றிய கவலையே இல்லை. பிள்ளை இருந்தா அவ்வளவு கஷ்டம், வளர்க்கணும், செலவு. நாங்கள் இத்தனைக்கும் அநேகமா பணக்காரர் தான் பிள்ளைகள் இல்லாம இருந்தாலும் கவலைப்படாமையும் இருக்கணும். எனக்கு அவைய பார்க்க பாவமா இருக்கிறது. அதுக்கு அது தங்களுக்கு என்னத்தை மிஸ் பண்றோம்ன்றதே தெரியாம வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்கணும். அவைய பொறுத்தவரையில எல்லாரும் பிள்ளைகள்ண்டா பெரிய கஷ்டம், செலவு. இது நாங்கள் இருக்கிற காசை நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோம். ஆனா இந்த ஜென்மத்தை வாழ்ந்துட்டு போவீங்க. போனா பிறகு உங்களுக்கு யார் என்ன செய்யறது? அதெல்லாம் அவைக்கு தெரியாது.
இந்த இந்த ஆன்ம விஷயங்கள் புரியாததால அந்த ஒரு ஜென்மத்தை சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு போயினான். ஆனா பிறகு அவைக்கு ஒரு கதி இல்லை அங்கால கதி இல்லை. கன பேர் அதை தெரியாமலே போயினான். அதோட ஆம்பளை பிள்ளைகள் இல்லாம இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பிள்ளை பிறந்துட்டது தானே காணும். அதை வச்சு வளர்த்து சந்தோஷமா கட்டி கொடுத்துட்டு நாங்கள் நிம்மதியா இருந்துட்டு எல்லாரும் இந்த ஒரு ஜென்மத்து வாழ்க்கையே கடந்து கொண்டிருக்கிறோம். அது அது இல்லை, அது இல்லை. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. சாஸ்திரங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஜோதிடமே சாஸ்திரத்துக்கு, அதாவது வேதங்களுக்கு ஜோதிடம் கண் போன்று தான் சொல்லி வச்சிருக்கணும். அந்தரத்துக்கு இந்த ஜோதிட அறிவு வேதங்களுக்கே சரியான முக்கியமானது. அதாவது நாள்கோள் நற்பலன்கள், பஞ்சாங்கம் பார்க்கறது, முக்கியமா பஞ்சாங்கம் பார்க்கறது. அது இப்பவுமே வருஷம் பிறந்தா பஞ்சாங்க படனம் இருக்கு. அதை விட ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கு என்ன நாள் எங்களுக்கு நாள் தெரியும். திங்களோ செவ்வாயோ புதனோ என்று நாள் தெரியும். அதுல பஞ்ச அங்கம் 5 அங்கம் நாள், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு சனி 7 நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் என்ற 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒவ்வொரு நாளும். இந்த 5 விஷயம் தெரிஞ்சு காரியம் செய்யணும். அதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யறேன்டா ஒவ்வொரு நாளுமே தெரிஞ்சு வச்சிருந்துட்டா ஏதாவது திடீரென்று ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எங்களுக்கு இன்றையான 5 நாள் இதுவும் தெரியும். என்னென்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன கரணம், என்ன யோகம் என்று தெரியும். அப்ப அது பரவாயில்லையா, சில விஷயங்களை செய்யறதுக்கு பரவாயில்லையாண்டு நாங்கள் உடனே அவசரமா வெளியில போறோம். வெளியில ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். இன்றைக்கு ஒரு விஷயம் செய்ய வேணும், முக்கியமான விஷயம். நாள் நல்லதா இல்லையாண்டு என்னென்று உடனே தெரிஞ்சு வைக்கிறது. ஒவ்வொரு நாளுமே காலம் எழும்பினோன்னு பஞ்ச அங்கமும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது சரியான புண்ணியம் என்று சொல்றது. கண்ண விஷயங்கள்டா திடீரென்று ஒண்ணு வந்துட்டுதுண்டா அன்றைக்கு செய்யலாமா, இல்லை இன்றைக்கு மரண யோகம், இல்லை இன்றைக்கு நல்ல யோகம், இல்லை வைத்திருதி யோகம், அப்படி சில யோகங்கள் எல்லாம் சரியான மோசமான யோகம் உள்ள யோகங்கள். அப்ப அப்படியான யோகங்கள்ல இல்லை இன்றைக்கு வேண்டாம், இன்னொரு நாளை பார்த்து செய்வான் என்று சொல்லி தள்ளி போடலாம். இல்லை அன்றைக்கு நல்ல நாள்ண்டா இன்றைக்கு நல்ல நாள், இன்றைக்கு தவறாம இன்றைக்கு உடனே செய்து போடுவோம். அப்படி விஷயங்கள் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. பஞ்சாங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில அடிப்படை ஜோதிட அறிவு தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லாத்தையும் விட கடவுள் நம்பிக்கை தான். கடவுள் நம்பிக்கை இருந்துட்டால் அன்றைக்கு என்னதான் இதா இருந்தாலும் பிள்ளையாரையும் நாங்க வழிபடுற எங்களுக்கு பிடிச்ச முக்கியமான கடவுளையும் மனசார நம்பி உன்னை நம்பி நான் இதை அன்றைக்கு தொடங்குறேன். நீதான் நல்லதோ இதோ நீதான் எனக்கு எனக்கு சாதகமா நல்லதா அதை அமைச்சு தர வேண்டும் என்ற கடவுளை மனதார கும்பிட்டுட்டு கொண்டு தொடங்கினீங்கன்டா அது எப்பவுமே கடவுள் எங்களுக்கு அது நல்லதா முடியுதோ கூடாத முடியுதோ எங்களுக்கு நல்லதா முடியும். சரியா, நாங்கள் நச்சது எங்கட விருப்பம் என்னவோ அது நடக்கும் இல்லை. ஆனா எங்களுக்கு நல்லது எதுவோ அது நடக்கும். எங்களுக்கு விருப்பமானதுகள் எப்பவுமே நடக்கும் என்று சொல்லிடலாம். எங்களுக்கு என்றால் அந்த எங்களுக்கு விருப்பமான சில நேரம் எங்களுக்கு நல்லது இல்லாம இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. நாங்க சின்ன பிள்ளையில இருக்க விஷயங்கள் எங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாது, ஆனா அம்மா அப்பாவுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்க இப்ப வளர்ந்தா பிறகும் எங்களுக்கு சில விஷயங்கள் நாளைக்கு நல்லதா கெட்டதான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். என்னவா இருந்தாலும் நல்லதா இருந்தா எனக்கு நல்லதா வாக்கிச்சாதான் இதுல நீ எனக்கு சாதகமா இருக்கணும், எனக்கு நல்லதா நடந்தா சரி, இது சரி வருமோ இல்லையோ எனக்கு தெரியாது, உன்னை நம்பி தொடங்குறேன், அது எனக்கு என்ன நீதான் வழி நடத்த வேணும் என்று கடவுளை கும்பிட்டுட்டு போனாலும் நல்லது. இதுல கணக்க சொல்றதுக்கு இல்லை. ஜோதிடத்துல முக்கியமா நான் சொல்ல விரும்புறது சில விஷயங்கள் விதி, சில விஷயங்கள் அதாவது திருமணம் போன்ற தாய் தகப்பன் அப்படி சில விஷயங்கள் விதி. இப்ப அதுல ஏதாவது தவறுகள் வந்தா அதுல நாங்கள் அளவுக்கு மீறி மண்டையை போட்டு உடைக்கிறதுல இந்த
பிரயோசனம் இல்லை. மாறா கடவுளை இறுக்கி பிடிச்சா கடவுள் எங்களை சரியா அதுக்கு கொண்டு போவார். அதுல என்னதான் கன விஷயங்கள் எங்களுக்கு எதிராக நடந்தாலும் இறுதியில நல்லது நடக்கும் என்று நம்பலாம். இப்ப கடவுளை நாங்க இறுக்கி பிடிச்சு கொண்டோம்டா சரியான நேரங்கள்ல. சில விஷயங்கள் சில நேரங்கள்ல எங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம், துன்பங்களை தரலாம், கஷ்டங்களை தரலாம். ஆனால் கடவுளை பிடிச்சு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நாங்க நடந்தா தர்மம் தோற்றுப்பின் நிலைக்கும். தர்மம் தோற்றுப்பின் வெல்லும் என்று சொல்லுவேன். அதுக்காகத்தான் புராணங்கள் இதிகாசங்கள் படிக்கணும் என்று சொல்றது என்றால் அது எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை சொல்லித்தரும். அதெல்லாம் உண்மையா நடந்தது, எதுவுமே மித்தாலஜி இல்லை. எங்கட சமயத்துல சொல்லப்பட்ட புராண கதைகள் தொடக்கம் இதிகாச கதைகள் எல்லாம் எதுவுமே அதாவது புனகதைகளோ அப்படி எல்லாம் இல்லை. மித்தாலஜி என்று சொல்லுவினோம். இப்ப எல்லாமே நடந்த கதைகள். அதுக்கெல்லாம் நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. அதுக்குள்ள கன படிப்பினைகள் எங்களுக்கு இருக்கு, கன வழிகாட்டுதல்கள் இருக்குது. அதுல கணக்கு விளங்காம இருக்கலாம், முதல்லாம் நடக்குமாண்டு. ஆனால் அது எப்படி நடக்கும்ன்றதை நாங்க தேடிக்கொண்டே இருந்தோம்டா ஏதோ ஒரு கட்டத்துல எங்களுக்கு பல விஷயங்கள் விளங்கும். சின்னல இருந்தே ஏனோ தெரியாது மூட நம்பிக்கை என்று சொல்ற எல்லா விஷயத்திலையுமே எனக்கு நம்பிக்கை இருந்தது. கன விஷயங்கள் உள்ளுக்குள்ள கேள்வியாவே போய்கொண்டிருக்கும். என்னென்று சாத்தியமாகும் அது அப்படி. ஆனா அது பொய் என்று நான் நினைக்கல. அப்படி நினைக்காததால இன்றைக்கு அது எனக்கு கடவுள் அருளால பல விஷயங்கள் விளங்கக்கூடியதா இருக்கு. கடைசி வரையுமே எதையுமே இதெல்லாம் எப்போ நடந்தது, இப்ப சாத்தியமாகுமா? இல்ல, சாத்தியமாகும். ஆனா களி எங்களை நம்ப விடாம தடுக்குது. எங்களோட அறிவை களி தடுக்குது. சரியா? இந்த மாயை கலியில் இருக்கிற நவீனம் என்று சொல்லப்படுற இந்த மாயைகள் தாங்கள்தான் உண்மை, தாங்கள்தான் ரியல், கடவுள் பொய் என்று சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறதால நாங்கள் உண்மையை பொய்ய உண்மையா நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதனால நட்டம் எங்களுக்கு ஒழிய வேறு யாருக்கும் இல்லை. சரியா? மாயைக்கு இல்லை. சரியா? எங்களுக்கு தான் நட்டம், மாயை நம்பினார். அப்ப கடைசி வரைக்கும் கன விஷயங்கள் தர்மம். அதான் ராவணன் எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தன், எத்தனை வரம் பெற்றவன். புஷ்ப விமானம் எல்லாம் ராவணட்டான் வந்தது, ராவணட்ட இல்லை இப்போன்னு சொல்லுவேன். ராவணன் தான் திறமண்டு. அப்படி திறமானவன் எப்படி ஒரு சாதாரணமானவன்கிட்ட தோற்று போனான்? யோசிச்சிங்களா? காரணம் இங்கால சூழ்ச்சி, இங்கால நன்மை இல்லாத தீமைகள், அங்கால போராட்டம் தான். ராமர் பிறந்ததுல இருந்து போராட்டம் தான். அவர் ஒரு நாளும் சந்தோஷமா வாழ்ந்ததில்லை. ஆரம்பத்துல ராவணனை தோற்கடிக்கும் வரை ராவணின் வாழ்க்கை சரியான நல்லதில்லை. பிறந்ததுல இருந்து 7 வயது மட்டும், 7 வயதுல இருந்து அவர் குருகுல கல்வி. தாயின் அன்பு பாசம் இல்லாம 4 சதுரங்களுக்குள்ளேயும் இவர் தான் மூப்பன்றபடியா. மூப்பென்ன ஒரு நாள் 2 நாளால மூப்பு. அப்ப அந்த தமையன் என்ற இடத்துல இருந்து தானே ஒரு தாயாகி தன்னுடைய சதுரங்களுக்கு குருகுலத்திலே எல்லாம் தானே தாயாகி அவர்களை கவனிச்சு தானே ஒரு குழந்தையா இருக்கேக்க, தாயின் அன்புக்கு என்கிற குழந்தையா இருக்கேக்க, தந்த சகோதரங்களுக்கு தானே தாயாகி இருந்து பிறகும் விஸ்வாமித்திரர் தான் கூட்டிக் கொண்டு போனவர் தனக்கு பாதுகாப்புக்கு, தண்ட தவத்தை கலைக்கிறதுக்கு அரக்கர்கள் முயன்றதால ராம லக்ஷ்மணரை தான் கூட்டிக் கொண்டு போனவர். அப்ப குருகுலம் முடிஞ்சு வந்தும் தாய் பண்ற அந்த பாசம் இது அரவணைப்பு எல்லாம் இல்லை. திருப்பி பிறகு வந்து அப்படி போன இடத்துலதான் சீதையை கண்டு திருமணம் நடந்தது. ஆனா திருமணம் முடிஞ்சு இனியாவது வாழுவோம் வேண்டாம், அதுக்கிடையிலேயே திருப்பி 14 வருஷம் வனவாசம். அப்ப போயிட்டு
ஓ! எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். அப்ப ஆனா ராவணன் வாழ்க்கை அப்படி இல்ல. ராவணன் தவம் செய்தவன், கடும் தவம் செய்தவன். ஆனால் பெரும் பெரும் பெருவாழ்வு வாழ்ந்தவன். எல்லாம் இருந்தது. எவ்வளவோ தவ வலிமை இருந்தது. ஆனாலும் தர்மத்திட்ட தோத்துத்தான் போக வேண்டி முடிஞ்சது. அதே மாதிரி தான் பஞ்சபாண்டவர் மகாபாரத கதையிலே ஒன்றுமே இல்லாம அவையும் இதே மாதிரி 13 வருஷம் காடு காடா அலைஞ்சது. ஆனா முடிவுல கடவுளே தர்மத்தின் பக்கம் தான் நிற்பார். மாயை விஸ்வரூபம் எடுக்கும். சூழ்ச்சியாளர்கள் வெல்லலாம், தொடர்ந்தும் வெல்ல முடியாது. நல்லவர்கள் தர்மத்தின் பக்கம், கடவுளே அங்கதான் நிற்பார். கடவுள் கடைசி வரையும் அதர்மத்துக்கோ சூழ்ச்சிக்கோ மாயைக்கோ மனுஷர மாதிரி சைட் பண்ண மாட்டார். எப்பவுமே நாங்கள் துணைக்கு கொள்ள வேண்டியது இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கிற கருத்துக்களைத்தான். அதுகள் நம்பி இருந்தான். என்ன நான் சொல்ல வர்ற முழுக்க நல்லவர்களுக்கும் அப்பாவிகளுக்குமானது. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில பரிதவிக்கும் போது, கஷ்டப்படும் போது, துன்பத்தின் படும் போது நீங்க நினைவுல கொள்ள வேண்டியது இது நிரந்தரம் இல்லை. இது எப்படி வெல்லலாம்? கடவுளை இறுக்கி பிடிச்சா கடவுளே எங்களுக்குள்ள புத்தியா மனமா இருந்து எங்களை வழி நடத்துகிறார். அதுதான் நடக்கிறது. கடவுள்ல எங்களுக்கு இறுக்கி பிடிச்சோம்னா அவரே எங்களுக்குள்ள புத்தியா இருந்தோம் எங்களை வழி நடத்துவார். அந்த துன்பங்கள்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடுவார். அப்ப ஜோதிடம் நான் பார்த்து சொல்ல விரும்புறது என்னன்னா, மற்றாக்களுக்கு வழிகாட்ட ஒழிய மற்றவைக்கு சில துன்பத்துல இருக்கிற ஆக்களுக்கு இதுக்கான காரணம் என்ன, அதை வெளியில வாரதுக்கு நீங்கள் யாரை பிடிக்கணும், எந்த கடவுளை பிடிக்கணும், என்ன செய்யணும். பணக்காரன்டா அது பணத்தால நோகத்தான் வேணும். நீங்க இல்லை என்ன உங்கள்கிட்ட இருக்கோ பணத்தாலே நோகணும், நிறைய கடவுளையும் பிடிக்கணும். எத்தனையோ நிறைய சேவைகளே செய்யலாம். அப்ப அதுகளுக்கெல்லாம் நீங்க பணத்தை செலவழிச்சாதான் உங்களோட அந்த பழைய கர்மா கழியும். ஆனா இல்லாதாக்கள் பணத்தால இல்லை, உடலால மனத்தால எத்தனையோ உடல் சேவைகள் எத்தனையோ விஷயங்கள் செய்யலாம். அதுகள் மூலமா நாங்கள் அதை கடந்து வரலாம். இது ஒரு வழிகாட்டி. ஆன்மீகமும் சரி ஜோதிடமும் சரி வழிகாட்டியே தவிர விதி அப்ப நாங்க மாத்த இயலாது, தெரிஞ்சு என்ன செய்யறது அதெல்லாம் கிடைக்க இயலாது. நம்பிக்கை வேணும். எந்த ஒரு விஷயத்தையும் மாத்தலாம். மனம் உண்டானால் இடம் உண்டு என்று சொல்லுவேன். இஃப் தேர்ஸ் a will there's a way என்று. மனம் உண்டானால் இடம் உண்டு. உண்மை. நாங்கள் நம்ப வேணும். அந்த நம்பிக்கையில தான் எல்லாமே. சுவாமி விவேகானந்தர் கூட சொல்வார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நாங்கள் சரியில்லை நடக்காது என்று நினைச்சா நடக்காது, நடக்கும் வேண்டாம் நடக்கும். அதுக்கு நடக்கும் வேண்டாம் அதுக்கான வழிகளை தேட வேணும். தேட அது வரும். நாங்க என்னத்தை தேடுறோமோ அது எங்களை தேடி வரும். நல்ல விஷயங்களை தேடுவோம், நல்லது வரும். கெட்ட விஷயங்களை தேடினா கடைசியா கெட்டதாலேயே தான் எங்களுக்கும் முடிவும் வந்துடும். ராவணன் அதைத்தான் செய்தான். ராமர் அப்படி இல்லை. எவ்வளவு துன்பம் வந்த போதும் அவர் தந்த நல்ல வழியிலிருந்து மாறியல. ஆனா ராவணனுக்கு சக்தி, அதாவது இறை சக்தி கிடைச்சபடியா, இறை அருள் கிடைச்சபடி, அது தப்பான ஆளுக்கு இறையல்கள் கிடைச்சா அங்க நல்ல எண்ணங்கள் வராது. அவ்வளவுதான். அதான் கெடுவான் கேடு நினைப்பான் சொல்லுவேன். அது 100 வீதம் உண்மை. கேடு நினைச்ச உடனே அங்க அவன் கிடப்புறான்ன்றதுதான் அர்த்தம். நல்லது நினைச்சிட்டா இதுக்குள்ளால வெளிவரலாம். நாங்கள் நேர்மையா இருந்த நாங்கள் மனசாட்சியோட நடந்த நாங்கள் சரியானதை நல்லதைத்தான் எதிர்பார்த்த நல்லதை எதிர்பார்த்துத்தான் நடந்த எங்கட மனத்துக்கு தெளிவிருந்தா அது காணும் நாங்கள் வெல்றதுக்கு. அதுக்கு எங்கட நம்பிக்கையும், எங்கள் மேல இருக்கிற நம்பிக்கையும், கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் அசைக்க முடியாம இருக்கணும்.
ரெண்டும் இருந்துட்டா அவரே எடுத்து விட்டுருக்காரு எங்களை வழியில. இது நான் உண்மையான ஆக்களுக்கு நல்ல வைக்கும் அப்பாவிகளுக்கும் தான் என்னுடைய பதிவுகள். எல்லாரும் இதை ஆதரிக்க வேணுமெண்டோ எல்லார்ட்ட ஆதரவும் வரணுமெண்டோ கடவுளுக்கே எல்லாரும் எல்லா மனிதர்கிட்ட ஆதரவும் இருக்கே இல்லை. எல்லாரும் கடவுளையே நம்புறேன், கடவுளையே தூற்றுவினாங்க. அப்ப கடவுளுக்கே இந்த கதையண்டா எங்களுக்கு நாங்கள் எல்லாம் எந்த மூளைக்கு நான் எல்லாரும் என்ன ஆதரிக்கணும் இல்லோண்டோ இந்த பதிவுகளை எல்லாரும் பார்த்து பாராட்டணுமெண்டோ நான் பதிவு போட வரே இல்லை. சரியா? என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாக்கள், என்ன மாதிரி உண்மையா நன்மையா நினைச்சு துன்பங்களுக்குள்ளாகிறாக்கள், அவைக்கு வழிகாட்டுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா நான் பரிதவிக்க எனக்கு வழிகாட்டுறதுக்கு கனவு இருக்கேன். ஆனால் கடவுள் இருந்தவர் என்ன ஏதோ ஒரு முன்ஜென்மம் ஏதோ இன்னும் உள்ளுணர்வு எனக்கு வழிகாட்டுறது. அந்த உள்ளுணர்வால பல விஷயங்கள்லையும் தப்பி வந்தேன். கடைசி காலத்திலையும் உள்ளுணர்வு தான் எனக்கு வழிகாட்டினது. அது உள்ளுணர்வு கடவுளை காட்டிச்சது. எந்த பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் உணர்ந்தேன். அப்ப என்ன மாதிரி இருந்த ஆக்கள் பரிதவிக்கிற ஆக்கள் பரிதவிச்ச ஆக்களுக்கு தான் வழிகாட்டுறதுக்காக வந்து நானே ஒழிய எல்லாரும் இதை பார்த்து ஆமாஞ்சாமி நீ சொல்ற எல்லாம் சரியன்று என்ன போட்டோணுமுண்டோ என்ன எனக்கு வரவேற்பு தரணுமுண்டோ எனக்கு நிறைய லைக்குகள் கமெண்ட்டுகள் வரணும் வியூக்கள் வரணுமுண்டோ நான் இதை ஆரம்பிக்கல. அதை நான் தெளிவுபடுத்துறேன். தேவையான ஆக்களுக்கு உதவினா எனக்கு அது போதும். அந்த ஆத்ம திருப்தி. நான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லுவேன். அது மற்றவை திருந்தினா சரி, நல்லவைக்கு இது வழிகாட்டினா சரி, நல்லது. அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். அந்த நோக்கம் நிறைவேறினா அது எனக்கு திருப்தி. அவ்வளவுதான் என்னுடைய விருப்பம். மற்றபடி எல்லாரும் இதை ஒத்துக்கொள்ளணும். நான் சொல்ற எல்லாத்தையும் கடவுள் பற்றி சொல்றதோ என்னத்தை பற்றி சொன்னாலும் அது எல்லாருமே ஏற்க மாட்டினோம் என்ற அவைக்கு அளந்த அளப்பு அவ்வளவுதான். அவையால உணரக்கூடியது அவ்வளவுதான். அவையிட்ட கொடுப்பின அவ்வளவுதான். அப்ப அவையை நீங்க எத்தனையோ பிறவியலுக்கு பிறகுதான் எங்கள நிலைமைக்கு வருவினம். சரி, அப்ப அவைக்கு இப்ப தகுதி பத்தாது. இறைவனை பற்றி உணர்வதற்கோ ஜோதிட அறிவோ இதெல்லாம் இந்த இந்த நவீன யுகத்துல என்று சொல்ல தொடங்கிவிடும். அல்லது வானசாஸ்திரம் அறிவு அப்படி நிக்குது. இங்க நாங்கள் சூரியனும் ஒரு கோளன்றோம், சூரியனும் எல்லாத்தையும் சுத்தி வருதுன்றோம். ஆனா சூரியனை சுத்தித்தான் எல்லாம் வருதுன்று கணக்க வியாக்கியானம் பண்றாக்கள் இருக்கின. சரியும். ஆனால் எங்களுடைய ஆக்கள் வானசாஸ்திரம் வந்து இதுக்கு பேர் வைக்கல. ஜோதிடம். ஜோதிடம் வந்து பூமியில வந்து சில கிரகங்களால எல்லா கிரகங்களும் இப்ப புளூட்டோ அது இது எத்தனையோ புது கிரகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை வச்சு எல்லாம் நடத்தினோம். சரியா? எங்களுடைய சில விஷயங்கள் அதாவது சில கிரகங்கள் மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. அப்ப சில விஷயங்கள் மட்டும்தான். அப்ப வானசாஸ்திரம் எல்லாத்தையும் சொல்லும். ஆனா ஜோதிடவியல் இல்லை, அப்படி இல்லை. ஜோதிடவியல் பூமியிலே தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்களை பற்றி மட்டும்தான். வானத்துல இருந்து கொண்டு அதாவது வளிமண்டலத்துல இருந்து கொண்டு ஆகாயத்துல இருந்து கொண்டு பூமியில தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்களை பற்றி மட்டும்தான் கதைக்கிறது. அதை ஜோதிடம் படிச்சா மட்டும்தான். அப்ப மற்ற ஆக்களோட விவாதிக்கவோ இதை நிரூபிக்கவோ தேவையில்லை, அர்த்தமற்றது. சரியா? அந்த கூட்டத்துக்கு இது விளங்காது. அது மாயைக்குள்ளேயே கிடந்து உழண்டு இன்னும் பல பல்லாயிரம் பிறவியலை கடந்து தெளிவடையட்டும். நான் உண்மையே நன்மையை நம்புறாக்கள், ஜோதிடத்தை நம்புறாக்கள், கடவுளை நம்புறாக்களுக்கு கடவுளையும் ஜோதிடத்தையும் பயன்படுத்தி எப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொண்டு வர்றது என்றதை பற்றி சொல்றதுக்காக மட்டும்தான் இது பதிவு. இது எல்லாருக்குமான பதிவு இல்லை, என்ன போன்றவர்களுக்கான பதிவு. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள் மட்டும்தான் இருக்கிறான். மிச்ச ஆக்களுக்கு இது எட்டாக்கனி, ஒன்றுமே விளங்காத விஷயம். இது 10ஆம் பசலித்தனம். அவை இதை ஏற்க போறதில்லை. அவை இதை ஏற்க வேணும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்படிப்பட்ட ஆக்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணவும் விரும்புறதில்லை. அப்ப தேவையான ஆக்களுக்கு மட்டும்தான் இது. வழியா தேவையான ஆக்கள் இதை பார்த்து பயனட்டும். எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு என்னுடைய பதிவுகளும் வளரும்.
மற்ற ஆக்களுக்கும் பயன் தரும். அப்போ இது அவரவர் கொடுப்பினையை பொறுத்தது. இதையும் எதிர்பார்த்து நான் இதில் இறங்கியில்லை. சரி, நன்றி, வணக்கம்.